டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா உழுகலை நண்பா. அதனால தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் உழுகலை, அதுக்கு முந்தின டைம் உழுகலைங்களா. சரி, பேட்டர்ன் ஏதாவது மாற்றி ஆடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் கேம் வாட்ச் பண்ணி அடிக்கலாம் 2 நாள் வீடியோ போடல நண்பா. இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது நண்பா, அதனால தான் வீடியோ போடுறேன். பாருங்கள், உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா? வாங்க இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 210 நண்பா. சரிங்களா? இந்த 210 சரிங்க. அதாவது சி போர்டு 2 எடுத்து ஏ போர்டில் வச்சு இந்த பிசி கரெக்டாக இந்த 10 நண்பா அப்படியே வச்சுட்டாங்க ரிசல்ட்டு. சரிங்களா? அப்போ பெண்டிங்கில் வந்து இந்த 56 இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த 56 பெண்டிங்கில் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது அடுத்த பிசிக்கு இது வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் டிலேவாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க, நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் 777 நண்பா. போன வருஷம் ரிசல்ட்டு 777. சரிங்களா? இந்த 777க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 776. சரிங்களா? இந்த 776க்கு வந்து 777 நண்பா. சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெண்டிங்கில் இருக்குது நண்பா. சரிங்களா? அதாவது இந்த 6 வந்து நாளைக்கு சி போர்ட்லேயோ இல்லை ஆல் போர்ட்லேயோ வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6ஆம் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில், அதாவது முந்தானேத்து ரிசல்ட்டு 652 நண்பா. சரிங்களா? அதாவது இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த சி போர்ட் நம்பர், அதாவது 562, அது வந்து அதே நம்பர் தான் இங்கே பாக்ஸில் 652 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட்டு 210. சரிங்களா? அதாவது இந்த எண்டிங்கில் எடுத்தால் இந்த எண்டிங்கில் வரணும். சரிங்களா? இந்த எண்டிங்கில் எடுக்காமல் அவன் வந்து எப்படி எடுத்திருப்பான்னா, அதாவது இந்த 652. சரிங்களா? இந்த 652 மேட்ச் ஆகிருக்குங்களா இந்த ரிசல்ட்டுக்கு. இந்த எண்டிங் 265 210 நண்பா. பிசிக்கு 10 ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருந்தான். சரிங்களா? இது இல்லாமல் இன்னொரு ரூட் இருக்கு நண்பா. சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 652ங்களா, 562. அதே பாக்ஸ் நம்பர் இங்கே 652 ரிசல்ட்டு. இங்கே 210 நண்பா இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா? அதாவது இந்த நம்பருக்கு அப்படியே கிராஸ், ஒரு நம்பர் கிராஸ். சரிங்களா? அதாவது 562 இங்கே முடியுது. சரிங்களா? இங்கேருந்து இங்கே வந்துட்டான். இந்த கிராஸ் எடுத்து 210 நண்பா. சரிங்களா? அப்படியே நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே கிராஸ் இங்கே 460 நண்பா. சரிங்களா? அதாவது இந்த 562 இங்கே 652 பவர் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு நம்பர் ஒரு நாள் கீழே இந்த 210, அப்படியே இன்றைக்கி ரிசல்ட் 210 நண்பா. சரிங்களா? ஒரு வேளை இதே நம்பர் அப்படியே கீழே இறக்கி எடுத்தாங்கன்னா இந்த 460லேருந்து 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 நம்பராவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வேளை உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸ் நம்பராக கூட ட்ரை பண்ணி பாருங்க நண்பா, வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன். போன மாதம் இந்த 060 ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த 060 ரிசல்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சி போர்ட் நம்பர் ஃபுல் ரிசல்ட்டாக வர்ற இடம் பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே இருக்கும். இங்கேன்னா இங்கே வருங்க, மே மந்தில் இந்த 060 நண்பா. சரிங்களா? இந்த 060 வந்து ஃபுல் ரிசல்ட் இங்கே அப்படியே சி போர்ட் நம்பர் ஃபுல் ரிசல்ட் இருக்குங்களா. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 801. சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட்டு 801. அந்த 801 நம்பர் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, இதே கிராஸில் கீழே இறக்கி எடுத்திங்கன்னா வைங்க 890 நண்பா. அதாவது 801 இங்கே 890 2 நம்பராக வந்திருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்பர் 182 நண்பா. இதுலேயும் 81 வந்திருக்கும். சரிங்களா? அதாவது 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 நம்பராவது வந்துடும் நண்பா. சரிங்களா? அதனால தான் வந்து இந்த இடம் மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே வருது, பவர் பண்ணியலால் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் வருது. சரிங்களா?
இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இந்த 210 சரிங்களா. இந்த 210க்கு ஒன்று இந்த கிராஸ் நம்பர் 460 நண்பா. இந்த 460லேருந்து ஒரு 2 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 நம்பர் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்போசிட் மேல் நம்பர் 945 இருக்கு இல்லைங்களா. இந்த 945லேருந்து ஒரு 2 நம்பராக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கப்பா. இல்லைன்னா 3 நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி சார்ட்டில் ஒரே ஒரு ரூட் இருக்கு நண்பா, அதை மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா. வீக்லி சார்ட்டில் போன வாரம் ரிசல்ட் வந்து 000 நண்பா சரிங்களா. இந்த 000க்கு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 070 நண்பா சரிங்களா. இந்த 070க்கு ஒரு 7 பி போர்டுக்கு பெண்டிங் இருக்குது நண்பா சரிங்களா. அப்படி இல்லைன்னா பி போர்டில் இல்லைன்னா ஆல் போர்ட்லேயே வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஒரு நம்பர் போன வாரம் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதாவது இந்த 24 சரிங்களா. இந்த 24 இந்த கிராஸு 97 நண்பா. 24 ஃபுல் பவர் 97 நண்பா நம்பர் திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. அதே மாதிரி இந்த நம்பர் ஏபிக்கு இங்கே இறங்குன்னு போன வாரம் கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் வந்து அது ஒரு வாரம் டிலேவாக நாளைக்கு ஏபிக்கு வரலாம் நண்பா சரிங்களா. ஏன்னா இந்த ஆல்ரெடி 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குங்களா பி போர்டுக்கு. அப்படி வந்தால் ஒரு 42 92 ஏபிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு ரூட்டு மட்டும் இருக்குது, அதை காட்டிடுறேங்க. இது மந்த்லி சார்ட்டில் தான் சரிங்களா. மந்த்லி சார்ட்டில் அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 210 இருக்கு இல்லைங்களா. இந்த 210 பார்த்திங்கன்னா அதாவது பிசிக்கு 10 நண்பா சரிங்களா. போன மாதம் ரிசல்ட்டு 60-01 நண்பா சரிங்களா. அதாவது இந்த 60-01 அந்த ரெண்டுமே ஒரே நம்பர் தான். 60-01 ரெண்டும் ஒரே நம்பர் தான் பிசிக்கு சரிங்களா. ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி வச்சுருப்பான். இந்த 2 நாளில் ஒரு நாள் பிசிக்கு இந்த நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா வரணும். கரெக்டாக இன்றைக்கி வந்து 10ஆம் நம்பர் வந்து திருப்பி வச்சுருப்பான். 01க்கு 10ன்னு திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி இந்த 80க்கு 80 நண்பா சரிங்களா. அதாவது இந்த 80க்கு 80க்கு 2 நாளில் ஒரு நாள் ஏபியில் 8008 அப்படி இல்லைன்னா பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இன்றைக்கி வரல சரிங்களா. அது விட்டால் நாளைக்கு ஒரு நாள் தான் நண்பா இருக்குது. நாளைக்கு அதிகபட்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதே நோட் பண்ணிக்கிங்க. பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்கணும் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நண்பா சரிங்களா. அப்படி வந்தால் ஏ போர்டில் வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் காமனாக ஆல் போர்டுக்கு 4 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா கொடுத்துருங்க. அதே மாதிரி ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா 46644004 நண்பா. எனக்கு 0 வர மாதிரி இருக்குது, அதனால் நான் 0 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு 5 வர மாதிரி இருந்தால் 4554 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 35538008 நண்பா. அதே மாதிரி ஏபிக்கு வந்து ஒரு 4247 நண்பா. 3 டிஜிட்டுக்கு ஒரு 6 நம்பர் வர வாய்ப்பு இருக்குங்க நண்பா கொடுத்துருங்க. 426 476 536 806 460 406 நண்பா சரிங்களா. 4 டிஜிட் எது இல்லை நண்பா. இந்த இப்போ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.